பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டயட்டு நிறைய ஒர்க் அவுட்டு ஃபாலோ பண்ணியும் நிறைய பேரால் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ மக்கள் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுல என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க, ஒரு பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது, என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் வேலை எப்படி நம்ம பெல்லி ஃபேட்டை லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மை நேம் இஸ் குணாநிதி, கவுஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அகாடமி கோச். ஸோ ஆர்மி, எஸ்எஸ்ஜிடி, டியூன் சர்வே இந்த மாதிரி ஃபிசிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் மேரத்தான் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் ஆன்லைனில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனல்ல இருந்து ரன்னிங் ஃபிட்னஸ் இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ரன்னிங் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க இல்லை ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரிடக்ஷன். இது நிறைய பேர் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு பண்ணுற தப்பு. ஓகேவா? ஸோ ஸ்பாட் ரிடக்ஷன் என்ன அப்படின்னா, யூடியூப்ல நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் அதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி இருக்க பெல்லியை எப்படி ஆக்குறதுக்கு 100 டைம்ஸ் இது பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நிறைய கிரன்ச்சஸ் பண்ணுங்க. இந்த பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா கிரன்ச்சஸ், மவுண்டன் கிளைம்பர் நிறைய ஒர்க் அவுட் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நிறைய பேர் பண்ணவும் செஞ்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள் பெல்லி ஃபேட் இருக்குல்ல, அந்த ஃபேட் வந்து கம்மியாகாது. ஓகேவா? ஸோ உள்ளே இருக்கிற அந்த கோர் மசில்ஸ் வேணா ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, உள்ள இருக்க கோர் மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். நான் உங்களுக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். நமக்கு இப்போ ஆம்ல வந்து நிறைய வந்து ஃபேட் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த டபுள்ஸ் எடுத்து பைசப்ஸ்க்கு அதிக நம்ம ஒர்க் அவுட் வந்து போடுறதால அந்த ஃபேட் வந்து கம்மியாகும். சரிங்களா? ஸோ உமன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தையில வந்து நிறைய ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகும், திட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்காக நீங்க வந்து ஸ்குவாட் பண்றது, லஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய வந்து லெக் ஒர்க் அவுட்லாம் பண்றதால உள்ள இருக்க ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், க்ளூட்ஸ் மசில்ஸ், ஹாப் மசில்ஸ் அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகாம தவிர அதை சுத்தி இருக்கிற ஃபேட் வந்து குறையாது. இது வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்க? நிறைய பேர் வந்து இது வந்து இந்த ஒரு சில ஒர்க் அவுட் மட்டும் பார்த்துட்டு அதுக்குன்னு அந்த கம்மி பண்றதுக்கு அந்த ஒர்க் அவுட் வந்து நிறைய டெய்லி பண்றாங்க. கொஞ்சம் வயிற்றுக்குள்ள ஃபீல் ஆகும். சரிங்களா? அதில் ஃபேட் வந்து ரிடியூஸ் ஆகாது. உள்ள இருக்கிற கோர் மசில்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்க வந்து கிரன்ச்சஸ் வந்து 1000 கிரன்ச்சஸ் பண்ணாலும் அதுல வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பாட் ரிடக்ஷன் ஒர்க் அவுட் வந்து பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு 200 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ஸோ நீங்க வந்து ஒரு 30 days பண்ணா கூட டோட்டலா ஒரு 6000 கேலரிஸ் தான். ஒரு 1 kg உள்ளதான் வந்து வெயிட் வந்து கம்மியாகும். அந்த ஸ்பாட்ல மட்டும் அந்த வெயிட் வந்து அந்த 1 kg வந்து ரெடியூஸ் வந்து ஆகாது. ஓவரால் பாடியில இருந்து தான் நம்ம வந்து லாஸ் ஆகும். சரிங்களா? நீங்க வந்து பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணணும் ஒர்க் அவுட் பண்றது, இல்ல வந்து தையில உள்ள ஃபேட்டை வந்து கம்மி பண்ணணும் ஒர்க் அவுட் பண்றது, இல்ல ஆம்ல இருக்க ஃபேட்டை நீங்க கம்மி பண்ணணும் ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே ஓவரால் பாடியில தான் வந்து கம்மியாகுமே தவிர குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து லாஸ் ஆகாது. சரிங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்றதால உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா யூஸ்ஃபுல் இருக்கும். பட் ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிட்டு வந்து ஃபேட் வந்து கம்மியாகும். ஃபேட் எப்பவுமே ஓவரால் பாடியில தான் கம்மியாகும். சரிங்களா? நீங்க வந்து தை மசில்ஸுக்கு 5-6 ஒர்க் அவுட் எடுத்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆப்ஸ் ஒர்க் அவுட் நிறைய எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆர்ம்ஸுக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா உமன்ஸ் வந்து நிறைய ஷார்ட்ஸ்ல நிறைய வீடியோஸ் வந்து கிடைக்கும், லட்சக்கணக்கான வீடியோஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க ஃபாலோ பண்றதால நீங்க அந்த இடத்துல மட்டும் நம்மளால வந்து வெயிட் வந்து கம்மி பண்ண, அந்த ஃபேட் வந்து கம்மி பண்ண முடியாது. சரிங்களா? என்னைக்குமே ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது ஓவரால் பாடியில தான் நடக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்றதுல ஸ்பாட் ரிடக்ஷன் ஒரு விஷயம் வச்சுக்கோம். சரி, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கார்டியோ. சரிங்களா? ஸோ இந்த கார்டியோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து பண்ணணும். கார்டியோ வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஜாக்கிங். சரிங்களா? ஸோ என்னால் வந்து நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஜாக் பண்ண முடியும், ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஜாக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாக்கிங் வந்து சூஸ் பண்ணலாம். சரிங்களா? இல்லை என்னால் வந்து ஜாக் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஜாக்கிங் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு வந்து ப்ரீத்திங் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து வாக்கிங் வந்து சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? வாக்கிங் ஒரு மணி நேரம் மினிமம் வந்து பண்ணிடணும். சரிங்களா? இதுல ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா விமன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வெளியில வந்து போக முடியாது, இல்ல கிரவுண்டு கிடையாது, வீட்டுல இருந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு சில ஈஸி ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்க வந்து வீட்டுல இருந்தே நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வீட்டுல என்ன ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணலாம், ஈஸியான ஒர்க் அவுட் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல வந்து விமன்ஸுக்குன்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், ஒரு 20 நிமிஷம் வீடியோ. ஓகே, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கார்டியோக்கு சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதுல நம்ம கான்செப்ட் என்னன்னா, நீங்க வந்து ஜாக்கிங் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்க, பண்ண முடியாதவங்க வாக்கிங் வந்து ஒரு மணி நேரம் பண்ணுங்க, அப்படிலாம் ஈஸி இருக்கும். நம்ம கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது ஃபிட்னஸ் மூலம் கார்டியோ மூலம் ஒரு 300 கேலரிஸ் வந்து எப்படியாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து பேன் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கார்டியோவும் பெல்லி ஃபேட்டை கம்மி பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? ஸோ மூணாவது விஷயம் நம்ம வந்து என்னது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். சரிங்களா? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? இது நிறைய பேர் பண்றதே கிடையாது. ஓகேவா? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஓவரால்
ஃபிட்னஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணணும்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். ஓவரால் பாடி ஃபிட்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சரிங்களா? இது நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோ ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் 120 கிலோல இருந்து நான் வந்து ஒரு 80 கிலோக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ், வெயிட் லாஸ், டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கீங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கார்டியோ மட்டும் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஒரு 120 கிலோல இருந்து 70 கிலோ வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பாடியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஒரு பார்க்க வந்து அந்த அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப ஒரு லூஸ் கின்னா மாறி இருக்கும். சரி, காரணம் என்னன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கரெக்டாக வந்து பண்ணாமல் இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே சடனா வந்து ஒரு மாசத்துக்கு 10 கிலோ குறைச்சணும் அப்படின்னு குறைக்கவே கூடாது. ஓவர் வெயிட்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்கணும். ஓகே, கார்டியோ மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு லூஸ் ஸ்கின்னா வந்து மாறிடும். சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்கின்னுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆகணும். ஓகே, நீங்க வந்து வெயிட் கம்மி பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கின் வந்து டைட் ஆகணும். ஓகேவா? நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து டைட் ஆகும். ஓகேவா? அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிறது பெல்லி ஃபேட் கம்மி பண்றதுல ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரம் பண்றீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கேலரிஸ் வந்து பேன் ஆகும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து கேலரிஸ் வந்து பேன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேனலில் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போட்டிருக்கேன், கோர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போட்டிருக்கேன், ஸோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உள்ள போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கார்டியோ பார்த்தாச்சு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேலரிஸ் டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ கேலரி டெஃபிசிட்னா என்ன? ஓகே, ஸோ ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு கேலரிஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும், அதாவது எனர்ஜி வந்து தேவைப்படும். சரிங்களா? ஒரு 2000 கேலரிஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு அதுல வந்து ஒரு 300 கேலரிஸ் வந்து டெஃபிசிட் வந்து பண்ணணும். ஓகே, நிறைய 500 கேலரிஸ் 1000 அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, எனர்ஜி தான் முக்கியம். வெயிட் லாஸ்ல எனர்ஜி தான் முக்கியம். இது நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. நம்ம வெயிட் குறைஞ்சா போதும் அப்படின்ட்டு சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது, அப்படியே அந்த மாதிரி இருந்து வெயிட் கம்மி பண்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றது ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து கிடையாது. சரிங்களா? அதனால கேலரிஸ் டெஃபிசிட் அப்படிங்கிறது ஒரு 300 மட்டும் ஒரு நாளைக்கு வந்து இருங்க. ஓகே, நமக்கு 2000 கேலரிஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 300. ஓகே, ஒரு 1700 நம்ம இருக்கும்போது நம்ம பாடிக்கு ஒரு 2000 தேவைப்படுது. அப்போ ஒரு 300 வந்து ஷார்டேஜ் ஆகுது. ஓகே, அப்போ ஆல்ரெடி நம்ம பெல்லி ஃபேட்ல இருக்கிற அந்த ஃபேட்டை வந்து எனர்ஜியா வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 300 கேலரிஸ்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 9000 கேலரிஸ். ஆல்ரெடி இதுல இருந்து ஒரு 300 கேலரிஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 18000 கேலரிஸ், கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து ஒரு 3 கிலோ நம்ம வந்து ஒரு மந்த்லி வந்து ஈஸியா வந்து குறையலாம். ஓகேவா? வேற நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றோம், நார்மல் வேற ஆக்டிவிட்டியும் பண்ணுவோம். அதனால ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு 3 kg வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். சரிங்களா? அதனால கேலரி டெஃபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கார்டியோ பண்ணாலும் சரி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, இதுல நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா பெல்லி ஃபேட் வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மேரத்தான் ரன்னர்லாம் பாருங்க, நிறைய பேர் வந்து சூப்பர் அதிக டிஸ்டன்ஸா ஓடுவாங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது லீனா இருப்பாங்க, ஃபிட்டா இருப்பாங்க. ஆனா வந்து அந்த பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ கேலரி டெஃபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? பேலன்ஸ்டு டயட். ஓகேவா? ஸோ பேலன்ஸ்டு டயட்னா என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு நியூட்ரிஷனும் வந்து கவர் ஆயிருக்கும். சரி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு கார்போஹைட்ரேட் மட்டுமே சாப்பிடுவாங்க. காலையில சோறு, மத்தியானமும் சோறு, நைட்டும் சோறு. ஓகே, இந்த மாதிரி எது மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி மட்டும் சாப்பிடாம ஒரு நம்ம சாப்பிடுற சாப்பாடுல எல்லாமே வந்து இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காலையில நீங்க ஒரு ஒரு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட ஒரு 3 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அது கூட ஒரு 2 எக், அது கூட கொஞ்சம் ஒரு கீரை ஐட்டங்கள், இல்லை வந்து காய்கறிகள், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ஃபுட்டு எடுக்கணும். ஒரு நேரம் மட்டும் எடுக்கக்கூடாது. மார்னிங் நீங்கள் ஒரு 3 இட்லி 2 எக்கு காய்கறி எடுத்தீங்கன்னா மத்தியானம் கொஞ்சம் ரைஸு, அது கூட ஏதாவது நான்வெஜ், இல்லை ஏதாவது கீரை ஐட்டங்கள், பீட்ரூட்டு, பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? மற்றபடி இந்த பச்சை பயிறு, கொண்டக்கடலை, பிறகு வந்து நவதானியங்கள், நட்ஸு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து மிக்ஸ்டாக வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சேர்ந்து வந்து ஃபுட் வந்து எடுக்கணும். சரிங்களா? அதாவது வந்து கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிட சொல்ல லிமிட்டடாக நமக்கு வந்து நட்ஸ்லாம் ரேட் கூட இருக்கும், ஃப்ரூட்ஸ் நிறைய ரேட் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரெகுலர் நிறைய வந்து எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து குறையாவது நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? கார்போஹைட்ரேட் மட்டும் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கேலரிஸ் மட்டும் ஃபுல் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதனால வந்து உங்களுக்கு பெல்லி ஃபேட் வந்து லாஸ் ஆகாது. ஓகே, அதனால தான் சொல்லுவேன் பேலன்ஸ்ட் டயட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெல்லி ஃபேட் கம்மி பண்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? இதில் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியும் பெல்லி ஃபேட் வந்து குறையாது. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கார்டியோ பண்ணுவாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவாங்க, ஆனால் டயட்ல வந்து ஒரு சில விஷயங்களை அவங்களால ஸ்கிப் பண்ண முடியாது. சரி, ஸோ அது என்னலாம் அப்படின்னா டீ குடிக்கிறது, ஆயில் ஃபுட்ஸ் எடுக்கிறது, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம், அந்த 10 ரூபா கேன், 1 லிட்டர் கேன், 1 லிட்டர் கேன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அதை வந்து அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. சரிங்களா? டீ குடிக்கிறது அப்படிங்கிறது காலகாலமாக நம்ம வந்து எந்திரிச்ச உடனே பண்ணிட்டு இருக்கோம். அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட முடியாது. ஸோ டீ சும்மா குடிக்கிறோம், அது கூட வந்து ஆயில் ஸ்நாக் எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் ஸ்நாக்ஸுக்காகவே டீ வந்து குடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணணும், இல்லை ஓவரால் பாடி ஃபேட்டை நீங்கள் வந்து கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 விஷயத்தை வந்து அவாய்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லலை, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண நல்லது தான்.
சப்போஸ் நீங்க வந்து ஒரு பெல்லி ஃபேட் இருக்கீங்க அப்படின்னா ஃபிளாட் ஆகிற வரைக்கும் அட்லீஸ்ட் உங்க கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பெல்லி ஃபேட் பெரிய பெல்லி ஃபேட்டா இருக்கு, நம்ம வந்து அப்படியே கார்டியோ பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி இந்த 3 விஷயம் அவாய்ட் பண்ணி பேலன்ஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணி கேலரி டெஃபிசிட்ல இருந்து பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணி நல்லா ஃபிட் ஆயிட்டு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து அப்போ நம்ம ஒர்க் அவுட்ல இருக்கிறதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஃபேட் வந்து போடாது சரிங்களா. இப்போதைக்கு பெல்லி ஃபேட்டை வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதனால மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 90ல இருந்து ஒரு 120 நாளா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து இருங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 26 ஓகேவா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தா கூட உங்க பாடி ஃபேட் சூப்பரா பெல்லி ஃபேட்லாம் ஜம்முன்னு குறைஞ்சி ஏப்ரல்ல சூப்பரா ஒரு ஃபிட்டா வந்து மாறிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடா வந்து வச்சுக்கலாம். ஸோ டீ குடிக்கிறது, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் சாப்பிடுறது, ஸ்வீட் எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் லிமிட்டடா வந்து வச்சுக்கணும் சரிங்களா. இப்போதைக்கு ஃபிட் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணுங்க. கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கேலரி டெஃபிசிட், பேலன்ஸ் டயட்லாம் சூப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மேல வந்து ஒருத்தர் வந்து இருக்காரு சரிங்களா. யார் அப்படின்னா கன்சிஸ்டன்சி சரிங்களா. இப்போ வந்து ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாருமே வந்து இது பக்காவா வந்து பிளான் பண்ணுவாங்க. ஒரு 20 நாளைக்கு அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணோம்டா சரிங்களா. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நம்ம இது நிறைய பேருக்கு தெரியும், கார்டியோ பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், கேலரி டெஃபிசிட் இருக்கணும். ஆனா வந்து ரிசல்ட் என்ன காரணம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இது வந்து டயட்டுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில நம்ம முன்னேறினா கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது சரிங்களா. அதனால இந்த 3 விஷயத்த நம்ம கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கேலரி டெஃபிசிட் இதெல்லாம் நீங்க இருக்கும்போது இதை கன்சிஸ்டன்சியா வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு டெட்லைன் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 90ல இருந்து 120 நாள் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் 26, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல கம்ப்ளீட்டா ஒரே ஃபிட்டா வந்து மாறிடலாம் சரிங்களா. அதனால வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லெக் ஒர்க் அவுட் போட்டிருக்கேன், கோர் ஸ்ட்ரென்த் போட்டிருக்கேன், ஃபுல் பாடி ஒர்க் அவுட் போட்டிருக்கேன், ஈஸி ஒர்க் அவுட்ஸ் போட்டிருக்கேன், அப்படின்னு நிறைய ரன்னிங் நிறைய ஒர்க் அவுட்லாம் போட்டிருக்கேன் சரிங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் அப்லோடும் பண்ணியிருக்கேன். இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் அப்லோடும் பண்ணுவேன். ஸோ அதனால சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில இருந்து ஆன்லைன்ல வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபிட்னஸ் ட்ரைனிங், மேரத்தான் ட்ரைனிங், நீங்க வந்து ரன்னிங் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறேன். நம்ம ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டீடைல்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு, அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மேரத்தான் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், இல்லை ஃபிட்டா இருக்கணும், ஃபிட்டா மாறணும், ஒவ்வொரு நாளும் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் அப்படின்னா கீழே தர நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாயின் டீடைல்ஸ் தான் அனுப்புவோம் சரிங்களா. ஸோ மற்றபடி உங்களுக்கு ரன்னிங் ஃபிட்னஸ் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.